இப்போ லைவ்ல என்னாச்சுன்னா சாண்ட்ராவும் பிரச்சனும் ஃபர்ஸ்ட் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் அடிப்படியாக போகுது அப்படிங்கிற மாதிரி தர்பீஸ் அண்ட் கானா வினோத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ரம்யா அங்கே வந்து உட்காராங்க. ரம்யா உட்காரும்போது ரம்யா கிட்ட சாண்ட்ரா சொல்கிறாங்க, இங்கே திவ்யா வருவான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பாட்டு உட்காந்து சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் நான் தான் சாப்பாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இது தேவையானவங்களுக்கு நிறைய கொடுத்துட்டு தேவையில்லாதவங்களுக்கு கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. நான் நேற்று வரைக்கும் இருந்தேன், ஓகே நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். இன்றைக்கி காலையிலேருந்து நான் சாப்பாடே கொடுக்கல. அவங்க இன்றைக்கி தான் கிச்சனுக்கே வந்திருக்காங்க. ஆக்சுவலாக கரெக்டாக பார்வதியை மீன் பண்ணுறாங்களா வாட்டர்மெலனை மீன் பண்ணுறாங்களான்னு தெரியல. முன்னாடியெல்லாம் வந்து இப்படி பண்ணும்போது அந்த பர்சனை வந்து கேமராவில் காட்டுவாங்க. இந்த வாட்டி அந்த மாதிரி எடிட்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ 2 பேர் பேசும்போது அவங்க பேர் மென்ஷன் பண்ணாமல் பேசினா யாரை பற்றி பேசுகிறாங்கன்னு கிளியராக தெரிய மாட்டேங்குது. ஸோ எப்போவுமே நான் பிடிச்சவங்களுக்கு கொடுக்குறேன், பிடிக்காதவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரம்யா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் சபரி, திவ்யா, எஃப்ஜே எல்லாருமே வந்துட்டாங்க. திவ்யா வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எல்லாருமே டாய்லெட்டில் டிஷ்யூ யூஸ் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்து போடுறாங்க. இது ஒரு காமன் சென்ஸ் தானே, வீட்டில் நம்ம உள்ளே தானே போடுவோம் அப்படின்னு சொன்னோடனே சபரி சொல்கிறாங்க, அப்போ நீ எல்லார்ட்டையும் சொல்லிடு அப்படிங்கிறாரு. அப்போ வந்துட்டு திவ்யா சொல்கிறாங்க, ஐயோ என்னால் கத்த முடியாது, நீ தான் தலை, உங்ககிட்ட நான் சொல்லியாச்சு, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க திவ்யா. இல்லைன்னா நான் போய் சொன்னால் அதை ஹிட்லர் அடிச்சிமாங்க, எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து அப்போது எஃப்ஜேயும் சபரியும் சொல்கிறாங்க, ஆமாம் எங்கள் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் உள்ளே ஒழுங்காக வைக்க சொன்னதுக்கே யாரும் வைக்கல அப்படின்னோடனே சாண்ட்ரா வந்து ஆமாம்மா நானும் அங்கே தான் வச்சுருக்கேன் அப்படின்னு ஏதோ சாண்ட்ரா சொல்கிறாங்க. உடனே சாண்ட்ரா வந்து எஃப்ஜேயும் சபரியும் கிண்டல் அடிக்கிறாங்க. ஏம்மா சாண்ட்ரா நீ வச்சுருக்கிறத வந்து மொத்த வீடே யூஸ் பண்ணலாம், ஒரு ஊரே யூஸ் பண்ணலாம், அவ்வளோ காஸ்மெட்டிக்ஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை சொல்கிறாங்க. அப்போது சபரியும் சொல்கிறாரு, ஆமாம்மா ஒரு 58 காஸ்மெட்டிக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை வந்து டீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன், திவ்யா வந்து எப்பயுமே வந்து பிரஜன் அண்ட் சாண்ட்ரா கூடயே இருக்காங்க. இதில் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். திவ்யா வந்து தனியாக வந்திருக்காங்க ஒரு கண்டஸ்டண்ட்டாக. ஸோ எனி டைம் வந்து அவங்க வந்து இவங்களுக்கு ரொம்ப லாயலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் திவ்யா வந்து கம்ப்ளீட்டாக அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி அவங்க பின்னாடியே போயிட்டுருக்காங்க. ஆப்வியஸ்லி அவங்க தனியாக சான்ஸ் கிடைக்கும்போது ஏதாவது பேச தான் செய்வாங்க. ஸோ இது வந்து திவ்யாவுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு டிசப்பாயின்மெண்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.